செவி கொடுக்கிறேன். சகோதரன் பேசியபடி அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில அது பெரிய ஒரு மாற்றத்தை, உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படி அமையும்? நிறைய கேள்விகள் இருக்கும். என் பிள்ளை என்ன செய்ய போகிறான்? நிறைய கேள்விகள் இருக்கும். என் வாழ்க்கை எங்கு போய்கொண்டிருக்கிறது? ஆயிரம் 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 கேள்விகள் நம்முடைய இருதயத்தில். நான் ஒன்று மாத்திரம் சொல்ல வருகிறேன், நம் தேவன் எப்போதும் நம்மோடு அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஒரு பையன் ஃபைனல் இயர் படிக்கிறான், முடிக்க போகிறான். ஒரு கோர்ஸ் 1 மாதம் இருக்கு. 5 வருடம் கோர்ஸ், அதை முடிக்க போகிற 1 மாதம் இருக்கு. அவன் அதிகாலையிலே அந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபல் கூட வாக்கிங் போகிறான். ஒரு 4 மணிக்கு ஒரு பூந்தோட்டத்தின் வழியாக நடந்து போயிருக்கிறான். அப்போ அந்த பையன் சொன்னான், நான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மாணவன் இல்லையா? ஆமாப்பா, இன்னும் 1 மாதத்தில் நான் கோர்ஸ் முடித்து விடுவேன், அதற்கு பிறகு நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. நான் எந்த சபையில் போய் நான் நுழைவேன்? நான் எப்படி பண்ணுவேன்? என் வாழ்க்கை எப்படி இருப்பேன்? ஒன்றுமே புரியவில்லை. 5 வருடம் ஓடிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அப்படி வாழ்க்கையிலும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்ன செய்ய போகிறோம்? எப்படி செய்ய போகிறோம்? எப்படி பிள்ளைகளை கரையேற்ற போகிறோம்? எப்படி என் வாழ்க்கை இருக்கும்? இப்படி பலவிதமான பிரச்சனைகள் நம்ம இருதயத்தில். அந்த ஹெட்மாஸ்டர், அந்த பிரின்சிபல் சொன்னார், நாம் நடந்து கொண்டு வருகிறோமே இங்கே ஒரு பூந்தோட்டம். இந்த தோட்டத்தில் திரும்பி பாரு, எத்தனை மொட்டுக்கள் காணப்படும். எந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜியும் ஒரு மொட்டை கூட மலராக பூக்க வைக்க முடியாது. எந்த கம்ப்யூட்டரும் எந்த டிஜிட்டலைஸ் பண்ண வேர்ல்டும் ஒரு பூவை மலர செய்ய முடியாது. ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில், இன்னும் சில வினாடிகளில் இங்கு இருக்கின்ற பூக்கள், உலகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான பூக்கள் எல்லாம் மலரும். 4:30 மணிக்கு மலர்ந்து, இப்போது மணி 4, இன்னும் அரை மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கின்ற சகல பூக்களும் மலரும். என் தேவன் மலர செய்வார். உன் வாழ்க்கையை அவர் மலர செய்ய மாட்டார். 1000 கோடிக்கணக்கான பூக்களை மலர செய்கின்ற தேவன் உன் வாழ்க்கையை மலர செய்ய மாட்டார். உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் தர மாட்டார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை தர மாட்டார். ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த சந்தேகம்? யோசேப்பு 13 ஆண்டுகள் சிறையில் இருந்தான். அவன் ஒருபோதும் வேதத்தில் ஒரு வசனம் கூட இல்லை. யோசேப்பு சஞ்சலப்பட்டான். 13 வருடங்கள் சிறையில் இருந்தான். அவன் மனதில் அவன் வேதனைப்பட்டிருப்பான். ஆண்டவரே, நீர் எத்தனை சொப்பனத்தை காண்பித்து என் அரிக்கட்டுகள் நின்றது, மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை பார்த்து குடித்திருந்தது. எத்தனை சொப்பனத்தினால் நான் ராஜாவாக போகிறேன் என்று காண்பித்தீரே, இன்றைக்கு நான் சிறையில் இருக்கிறேனே என்று கேட்கிறேன். அவன் காத்திருந்தான். அவன் வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அமைதியாக யோசேப்பை போல வாய்களை மூடி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு வாழ்ந்தார். ஒரு வாழ்க்கையை கற்று மலர செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவார். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களை மீட்டெடுத்த தேவன், இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களுடைய பெயரை குறித்திருக்கிறீர் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல, என் தேவனே, அப்பா, எங்களுடைய பெயரை உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறீர். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த அருமையான நாளிலே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அருமையான ஆராதனையும் அருமையான வார்த்தைகளின் வசனத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையாய் போகாதபடி தைரியமாய் வீட்டுக்கு சென்றுட்டு தேவ வார்த்தை என்னை தேற்றியது. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கோடிக்கணக்கான மலர்களை மலர செய்கின்ற தேவன் என் வாழ்க்கையை மலர செய்வார். என்னோடு கூட அவர் வருகிறார். என் வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு போகத்தக்கதார். என் தேவனே, இந்த பிரசன்னம் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடு கூட போகட்டும்.
ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதி. வர தடைப்பட்டவர்களை ஆசீர்வதி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், தயவினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்தும் அப்பா. எத்தனை கேள்விகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சஞ்சலங்கள், தவிப்புகள், வலிகள் இருந்தாலும் என் தேவனே, நீர் எங்களை பலப்படுத்துகின்றது, நீர் எங்களை தேற்றுகின்ற தேவனாவா. நீர் எங்களை கைவிட மாட்டீர். எப்போதும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல எங்களை சுமக்கின்ற தேவனாவா. நல்ல வேளையிலும் ஆண்டவரே, அருமையான சந்தர்ப்பத்தையும் ஒரு ஐக்கியத்தையும் ஒரு கூடுதலையும் ஏற்படுத்த சகோதரர்களுக்கு நீர் கொடுத்த அந்த அழைப்பிற்காக, அந்த வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது கடைசி வரை நாங்கள் ஒன்றாய் பிரயாணிக்க எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் அல்ல, நீ எங்களுக்கு முன்பாக செல்லுங்க. உம்முடைய பாதங்களையும் உம்முடைய பாதத்தின் சுவடுகளையும் பின்பற்றி செல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என் தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களோடு கொண்டு இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொடுங்க. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்கிறேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் பரவாயில்லை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சகோதரன்